மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஞ்சகோஷங்கள். பஞ்சகோஷங்கள் அப்படின்னோடனே இது யோக மார்க்கத்தில் போகிறவங்க, ஞான மார்க்கத்தில் பயணிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தேவையான விஷயம் தானே. நமக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற கட்டாயம் இருக்கா அப்படின்னா, அவேர்னஸ் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதை காட்டிலும் நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான். இதுலேயும் இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா செல்ஃப் அவேர்னஸ், நம்ம உடம்புக்குள்ளே நம்ம மனசில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. இந்த பஞ்ச கோஷங்கள் அப்படிங்கிறதுல கோஷம் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குதுன்னு கேட்டோம்னா, எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு திரை. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படிநிலைகளையும் தாண்டி தாண்டி போகிறது அந்த படிநிலைகள், அந்த திரைகள், அதை நம்ம கோஷங்கள் அப்படிங்கிற வார்த்தையில் புரிஞ்சுக்கலாம். நம்ம மனித பிறவி பிறக்கிறது முதல் இறக்கிறது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை தூரம், இந்த தூரத்தில் நம்ம கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு நிலைகளையும் நம்ம கோஷங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஒரு எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பஞ்ச கோஷங்கள், 5 கோஷங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதல் கோஷம் அன்னமய கோஷம். அன்னம் அப்படின்னா சாப்பாடு. ரெண்டாவது பிராணமய கோஷம். பிராணன் அப்படிங்கிறது நம்மளுடைய மூச்சு காற்றை, சுவாசத்தை குறிக்குது. மூன்றாவது மனோமய கோஷம், நம்மளுடைய மனதை குறிக்கக்கூடியது. நான்காவது விஞ்ஞானமய கோஷம். இங்கே விஞ்ஞானம் அப்படிங்கிறது நம்ம வெளியில் தெரிஞ்சுக்கக்கூடிய நாலேஜ். ஸ்கூலில் போய் படிச்சுக்கிறோம், காலேஜில் போய் படிக்கிறோம், பல புத்தகங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரியான வெளிப்புற அறிவை நம்ம விஞ்ஞானம் அப்படின்னு சொல்கிறோம், விஞ்ஞானமய கோஷம். கடைசியாக இருக்கக்கூடியது ஆனந்தமய கோஷம். இந்த லிஸ்ட்டில் வேணால் இந்த ஆனந்தமய கோஷம் கடைசியாக இருக்கலாம். இந்த மனித பிறக்கும் பொழுது, நம்ம குழந்தையாக பிறக்கும் பொழுது ஆனந்தமய கோஷத்தில் தான் பிறக்கிறோம். பிறக்கும் பொழுதே அந்த ஆனந்தமய கோஷம் அப்படிங்கிற திரை நமக்காக திறந்து தான் இருக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே முதல்ல செய்யக்கூடிய ஒரு செயல் பிராணனை உள்ளே இழுக்குது. அப்போ குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்க வரைக்கும் மூச்சை விடாமல் இருக்குமா அப்படின்னா, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஒரு ரொம்ப க்யூரியஸான ஒரு சப்ஜெக்டு கூட. அதை நம்ம லேட்டரான் வீடியோஸில் பார்ப்போம். இந்த குழந்தை ஆனந்தமய கோஷத்தில் பிறந்து முதல் மூச்சு உள்ளே எடுத்தோன்னா பிராணமய கோஷம் அப்படிங்கிற திரை அந்த குழந்தைக்கு திறக்க ஆரம்பிக்குது. உடனே அந்த குழந்தையை குளிப்பாட்டி தொடச்சி விட்டு பால் கொடுக்குறாங்க. அந்த முதல் உணவு அந்த குழந்தை எப்போ எடுக்குதோ அன்னமய கோஷம் அப்படிங்கிற திரை திறந்தது. ஏன்னாப்பா இது வாழ்க்கை நெடுகிலும் இருக்கக்கூடிய பயணத்தில் வரக்கூடிய சந்திக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த கோஷங்கள்னு சொன்னோம். பிறந்து பால் குடிக்கிறதுக்குள்ளே 3 கோஷங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த 3 கோஷங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 3 இறுதி வரைக்கும் நமக்கு வரணும். ஆனால் 2 தான் வருது. என்னென்ன வருது அப்படின்னா, ஆனந்தம் பாதியில் கட்டாயிருது, பிராணமய கோஷமும் அன்னமய கோஷமும் தொடர்ந்து நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஆனந்தமய கோஷம் எப்போ கட் ஆகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனந்தம், பிராணன், அன்னம், இந்த 3ம் சேர்ந்து 2.5 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு கூடயே ட்ராவல் பண்ணுது. அந்த குழந்தை எதை பார்த்தாலும் சிரிக்கும். பெற்றோர்கள் எதை கொடுத்தாங்க அப்படின்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். பாவக்காய் கொடுத்தாங்க அப்படின்னாலும் சாப்பிடும், வயிறு நிறைய சாப்பிடும். அதுக்கு சுவை பேதம், கலர் டிஃப்ரென்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே தெரியாது. 2.5 வயசுக்கு மேலே மனோமய கோஷம் அப்படிங்கிற திரை விலக ஆரம்பிக்குது. அப்போ தான் அந்த குழந்தை எனக்கு அம்மாவை பிடிக்கும், அப்பா திட்டுறாங்க, இல்லை அம்மா அடிக்கிறாங்க, இவங்களை பிடிக்கும், அவங்கள பிடிக்காது, இந்த மாதிரி அத்வைதம் தாண்டி துவைதம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு கொண்டு வரும். மனோமய கோஷம் எப்போ திறக்குதோ அப்போ தான் எனக்கு விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற கான்செப்டுக்குலாம் அந்த குழந்தை வருது. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். 2.5 வயசு தானோன்னா இப்போயே அட்மிஷன்லாம் போட்டு பால்வாடியிலேருந்து ஸ்கூலுக்கு போனோன்னே ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால்னு படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு விஞ்ஞானமய கோஷம் அப்படிங்கிற திரை ஓப்பன் ஆகுது. அப்போ இதையும் ஒரு ஏஜ் கேல்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 3 வயசு 3.5 வயசுலேயே விஞ்ஞானமய கோஷமும் அந்த குழந்தைக்கு ஓப்பன் ஆயிடுது. விஞ்ஞானமய கோஷத்தை எங்கே வரைக்கும் பிரதிபலிக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த குழந்தை நான் எனக்கு ஏ ஃபார் ஆப்பிள் படித்தேன், பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு, எனக்கு அந்த ஆப்பிள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அந்த ஆப்பிளை சாப்பிடுது அப்படின்னா, அந்த விஞ்ஞானமய கோஷம் அன்னமய கோஷத்து வரைக்கும் இம்ப்ரெஷன்ஸை உண்டு பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி,
அந்த ஆனந்தமய கோஷம் 2.5 வயசில் கட் ஆயிருச்சு. இந்த கோஷங்கள் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் அ சைக்கிள். வாழ்க்கை ஒரு வட்டம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே போல் இந்த கோஷங்கள் அப்படிங்கிறது ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள் எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா, எல்லா அறிவையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, படிக்கிறதா இருக்கட்டும், கேட்குறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் கடந்து எகெயின் வி ஹாவ் டு என்டர் இன்டு தட் ஆனந்தமய கோஷம். இதை தான் பைபிளில் ஒரு வசனம் வரும், நீங்கள் குழந்தை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது. குழந்தை போல் ஆகுதல் அப்படிங்கிறது எல்லா விருப்பு வெறுப்புகளையும் கடந்து மறுபடியும் நம்ம இந்த ஆனந்தமய கோஷத்துக்குள்ளே எப்போ என்ட்ராகிறோமோ அப்போ தான் நமக்கு ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கிது. என்லைட்டன்மெண்ட் இஸ் எவ்ரி ஒன்ஸ் பர்த் ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு சேயிங் இருக்குது. ஞானம் அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய பிறப்பு உரிமை அப்படின்னு சொல்லி யோகங்கள் சொல்லுது. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வருது, பாருங்கள். நன்றி.